Bonjour. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. இந்த கொரோனா சம்பந்தப்பட்ட சில செய்திகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு அரசாங்கம் பல உதவிகளை செய்துட்டு இருக்காங்க. ஆனால் தனிப்பட்ட பர்டிகுலியே, அதாவது தனிப்பட்டவர்களுக்கோ குடும்பங்களுக்கோ அரசாங்கம் என்ன உதவி செய்திருக்காங்க, முக்கியமாக வீட்டு கடன் கட்டுவதற்கு. சொந்தமாக வீடு வாங்கியவர்கள் அவருடைய ப்ரே இம்மோபிலியே ராம்பூர்சே பண்ணுவார்கள். ஒவ்வொரு மாதமும் பணம் கட்டி கொண்டு வங்கிக்கு கட்டி கொண்டு வருவார்கள். அதற்கு ஏதாவது உதவி செய்திருக்கிறார்கள் என்று ஒரு சிலர்கள் கேள்விகள் கேட்டிருந்தார்கள். என்னவென்றால், இந்த நிறுவனங்களுக்கு அரசாங்கம் பல உதவிகளை அறிவித்திருக்கார்கள். ஆனால் பர்டிகுலியருக்கு, தனிப்பட்ட பொதுமக்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடையாது, அறிவிக்கவில்லை. ஏனென்றால் வேலை செய்பவர்களுக்கு அவர்கள் அந்த வேலை செய்கின்ற வேலையிலிருந்து பெறுகின்ற சம்பளம் ஷுமால் பார்சியல் என்ற முறையில் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே சம்பள இழப்பு அவர்களுக்கு பெரிதாக இருக்காது. அடுத்ததாக குடும்பங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற காஃபிலிருந்து கொடுக்கப்படுகின்ற அனைத்து சமூக உதவிகளும், அதாவது பிள்ளைகளுக்கான உதவிகள், வாடகைக்கான உதவி, அடுத்தது பிரிம் ஆக்டிவிட்டி, ஏர்எஸ்ஆ, இது போன்ற அனைத்து உதவிகளும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல வேலை இல்லாமல் போல் ஆம்புலாவில் பதிந்திருப்பவர்களுக்கு அவர்களுக்கான அந்த வேலை தேடுகின்ற உதவித்தொகை, அலோகேஷன் ரெட்டூர் d'emploi என்ற உதவித்தொகையும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல போல் ஆம்புலாவில் ISS என்ற நிலையில் இருப்பவர்களுக்கும் அந்த தொகை தொடர்ச்சியாக கொடுக்கப்படும். ஆகவே அரசாங்கத்தை பொறுத்தவரை தனிப்பட்ட ஒருவருக்கு, குடும்பத்துக்கு இந்த கொரோனா பிரச்சனையால் வருமான இழப்பு இருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஆகவே அவர்கள் எந்த ஒரு சலுகையுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆகவே நீங்கள் வீட்டு வாடகை கட்டுவதாக இருந்தாலும் சரி, வங்கியில் சொந்த வீட்டுக்கான கடன் கட்டுவதாக இருந்தால், கிருதி இம்மோபிலியே, அதாவது ப்ரே இம்மோபிலியே நீங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி, அதை ஒழுங்காக கட்ட வேண்டும். ப்ரே இம்மோபிலியே முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முக்கியத்துவம் கொடுத்து கட்ட வேண்டும். அப்படியும் உங்களால் கட்ட முடியாத ஒரு இக்கட்டான சூழல். ஏனென்றால் இப்போ நிறைய பேர் தமிழர்களில் நிறைய பேர் பாதி டிக்ளாரி பண்ணி பாதி கையில் காசு வாங்கிக்கிட்டு வேலை செய்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறைவாக டிக்ளாரி பண்ணுறது, பிறகு மீதி காசை கையில் வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஷுமால் பார்சியல் மூலமாக பெரிய நஷ்டம் தான் வரும். ஏன்னால் அவர்கள் டிக்ளாரி பண்ண அந்த தொகைக்கு தான் அவர்களுக்கு இந்த ஷுமால் பார்சியல் மூலமாக வருமானம் கிடைக்கும். கையில் கொடுக்கப்படுகின்ற காசு தொகை கொடுக்கப்படாது. ஆகவே அவர்களுக்கு அந்த வருமான இழப்பு கட்டாயமாக இருக்கும். இதுக்கு பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கிருதியை கட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய வங்கியோடு தான் நீங்கள் தொடர்பு கொண்டு இதற்கு ஏதாவது ஒரு மாற்று தீர்வு கேட்க வேண்டும். அதாவது இந்த கிருதி மொபிலியை தள்ளி வைக்கிறதுக்கோ அதை கேட்கலாம். ஆனால் சரிஸ்கே, அதாவது இது ஒரு ஆபத்தான விஷயம். வங்கிகள் பொதுவாக இந்த விஷயங்களை செய்ய மாட்டாங்க. அப்படி நீங்களாக நிறுத்துறதை விட, கட்டாமல் நிறுத்துறதை விட வங்கிகளில் கேட்டு அது போன்று அவர்கள் அனுமதிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் சொன்னால் நீங்கள் அவர்கள் மூலமாக வங்கியிலிருந்து அதை செய்யலாம். மற்றபடி அரசாங்கம் எந்த உதவியுமே அறிவிக்கவில்லை. அடுத்தது, மற்ற தனிப்பட்ட கடன்கள் இருப்பவர்கள் வைத்திருப்பவர்கள், வங்கியிலேயோ தனிப்பட்ட முறையில் கிருதி அலகோசமாசியமோ அல்லது கிருதி பெர்சனல் அது போன்று எடுத்திருப்பவர்கள், செத்தலம் அல்லது சோஃபாங்கோ, அது போன்ற தனியார் கடன் கொடுக்கின்ற நிறுவனங்களில் கடன் எடுத்தவர்கள், அவர்கள் அந்த நிறுவனம் கூட நேரடியாகவே தொடர்பு கொண்டு அவர்கள் தள்ளி வைப்பதற்கு ரெப்போர்டேஷன்ஸ்ன்னு சொல்லி அந்த மாதம் கழிக்கின்ற தொகை தள்ளி வைக்க கேட்கலாம். அது பொதுவாகவே செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதாவது நீங்கள் இதில் தயங்க வேண்டாம். ஆனால் வீட்டுக்கிருதியை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுடைய வங்கியோட தொடர்பு கொண்டு அவருடைய அனுமதியோடு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்களாகவே கட்டுவதை நிறுத்தி விடாதீர்கள். அதே போல் ஷார்ஜ், நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய சொந்த வீடாக இருந்தால் நீங்கள் ஷார்ஜ் கோப்பை கட்டுவீங்க. அதையும் தாமதம் இல்லாமல் கட்டணும். அதுக்கும் எந்த ஒரு விதிவிலக்கும் எந்த ஒரு சலுகையுமே அரசாங்கம் அறிவிக்கலை. அடுத்ததாக வாடகை வீட்டில் இருப்பவங்களை பொறுத்தவரையில் பொதுவாக வாடகையை நீங்கள் கட்டணும். அப்படி உங்களால் கட்ட முடியாத ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் வந்தால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. மே மாதம் 31ஆம் தேதி வரையில் நீங்கள் கட்டாமல் விடலாம்.
வேண்டுமென்றே இல்லை, அந்த சூழல் கட்ட முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தால், பொருளாதார சிக்கல் உங்களுக்கு வந்தால் நீங்கள் கட்டாமல் இருக்கலாம். பிறகு அதை வந்து நீங்கள் சேர்த்து கட்டுவதற்கான வாய்ப்பு. ஏன்னா அந்த மே மாதம் 31ஆம் தேதி வரையில் ட்ரேவ் ஹிவர்னல் என்ற அந்த குளிர்கால தடை இருக்கின்றது. அந்த குளிர்கால தடை வந்து உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் பிரான்ஸில், ஐரோப்பாவில் பிரான்ஸில் வந்து அதாவது நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அதுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரையில் அந்த ட்ரேவ் ஹிவர்னல் என்ற ஒரு திட்டம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறைக்கு வரும். இந்த காலகட்டத்தில் வாடகை கட்டாதவர்கள், மின்சார ஃபேக்சர், கேஸ் ஃபேக்சர், தண்ணி ஃபேக்சர், இது போன்ற விஷயங்களை வந்து கட்டாதவர்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு கிளப்ப முடியாது. அதே போல் அவர்கள் மேலே பெரிதாக சட்ட நடவடிக்கைகளும் அந்த காலகட்டத்தில் எடுக்க முடியாது. அந்த இப்போ கொரோனா பிரச்சனை இருக்கிறதால அந்த ட்ரேவ் ஹிவர்னல் பொதுவாக நேற்றோட முடிஞ்சிருக்க வேண்டிய அந்த ட்ரேவ் ஹிவர்னல் அரசாங்கம் மே மாதம் 31ஆம் தேதி வரையில் அதை நீடிச்சிருக்கிறாங்க. ஆகவே அந்த காலகட்டம் வரையில் உங்களுக்கு இந்த வாடகை கட்ட முடியாத இக்கட்டான சூழல் வரக்கூடிய நிலைமை இருந்தால் நீங்கள் அது வரையில் கட்டாமல் இருக்கலாம். அது வரையில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு எந்த ஒரு பாதுகாப்புமே உங்களுக்கு கிடையாது. ஆகவே இதை நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த விருப்பப்படுகின்றேன். அடுத்ததாக இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 1 தேதி என்றதால் நான் ஒரு சில காணொலிக்கு முன்பே சொல்லியிருந்தேன். அதாவது இந்த சேமி ரெனுவல்மோ உங்களுக்கு வந்து சேமி மே மாதம் 31ஆம் தேதி, மே மாதம் இன்னும் 2 மாதத்தில் 31ஆம் தேதி உங்களுக்கு முடிவதாக இருந்தால் இன்றைய தேதியிலிருந்து நீங்கள் இணையதளம், அமெலி இணையதளம் மூலமாக உங்களுடைய அந்த எம்எடி கோந்துக்குள்ளே போய் நீங்கள் சேமி சேவை நீங்கள் ரெனுவல்மோ அதாவது மறுபதிப்பு செய்யலாம். ஒரு ஆண்டுக்கு நீங்கள் மறுபடியும் அதை வந்து மறுபதிப்பு செய்யலாம். இப்போ வந்து அந்த சேமியூசின்றது வந்து பேர் மாற்றிட்டாங்க, சிஎஸ்எஸ் என்று காம்ப்ளிமெண்டாire santé solidaire என்று பேர் மாற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் வந்து செய்ய வேண்டிய முறை வந்து ஒன்று தான், அதில் ஒரு மாற்றமும் இல்லை. உங்களுடைய 2018 அந்த அவிதாம்போ சிஸ்டம் அதை ஸ்கேன் பண்ணி அதுக்கு பிறகு அதில் கேட்கின்ற தகவல்கள் அனைத்தையும் கொடுத்து நீங்கள் உங்களுடைய 12 மாத வருமானம் அதெல்லாம் கொடுத்து அதை வந்து பதிவு செய்யலாம். மிக எளிமையாக செய்யலாம். 15-20 நிமிஷத்தில் அதுக்குள்ளே செய்து முடித்து விடலாம். செய்ததுன்னா நீங்கள் ஆதாரமும் இருக்கும். ஆகவே அது இந்த இந்த ரெனுவல் செய்ய வேண்டிய அவசியத்தில் இருப்பவர்கள் நீங்கள் வந்து இணையதளம் மூலமாக செய்யுங்கள். அதே போல் இந்த புது மாதம் பிறந்திருக்கிறதால ப்ரீம் ஆக்டிவிட்டி ரெனுவல்மோ செய்பவர்கள், அந்த ரெனுவல்மோ த்ரிமெஸ்ட்ரியல் என்று சொல்வார்கள், அது செய்பவர்கள். அடுத்தது எரசா டிக்ளாரி பண்ணுவார்கள், அவர்களும் வந்து இன்றையிலிருந்து செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்த தகவலாக வருமான வரி, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் வருமான வரி பதிவு செய்வது வழக்கம். இந்த வருமான வரி பதிவு செய்வது வந்து நேற்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டுக்கு, அதாவது 2019 வருமான வரியை பதிவு செய்வதற்கு இந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து அதை பதிவு செய்யலாம். 20ஆம் தேதியிலிருந்து இணையதளத்தில் உங்களுடைய ஆம்போவுடைய அந்த இணையதளத்தில் உங்களுடைய கணக்குக்குள் நீங்கள் சென்று அதனுடைய பதிவுகளை செய்யலாம். அதே போல் இதற்கான கடைசி தேதி வந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி. அப்போ 20ஆம் தேதியிலிருந்து வர மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரையில் இந்த பதிவுகளை நீங்கள் செய்யலாம். மற்றபடி இதுவரையில் அம்போ டிக்ளரேஷன் வந்து இணையதளம் மூலமாக செய்யாதவர்கள் வந்து அவர்கள் எளிமையாகவே இன்டர்நெட் மூலமாக செய்வதற்கான அந்த மூத்பாசுகள், கடவுச்சொல் அது வந்து அவங்களாவே உருவாக்கலாம். இதற்கு வந்து 4 விஷயங்கள் தேவை. ஒன்று, உங்களுடைய ஒவ்வொரு அவிதாம்போ சிஸ்டத்திலையும் நியூமரோ ஃபிஸ்கல் என்று ஒரு எண் இருக்கும், அந்த எண். அடுத்ததாக உங்களுக்கு சென்ற ஆண்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட அந்த 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 டிக்ளரேஷன் ப்ரே-ரம்ப்ளி அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இடது பக்கம் மேலே வந்து நியூமரோ து டிக்ளரான்னு சொல்லி ஒரு எண் இருக்கும். இந்த 2 விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சென்ற ஆண்டு அந்த திரும்ப வந்த ஆம்போவில் உங்களுக்கு அந்த ரெவென்யூ ரெஃபரன்ஸ் என்று கொடுத்துருப்பார்கள், ரெஃபரன்ஸ் ஃபிஸ்கல் என்று கொடுத்துருப்பார்கள், அந்த தொகை. இந்த 3 விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கென்று நீங்கள் வைத்திருக்கின்ற ஒரு இமெயில் முகவரி, இதை 4ஐயும் வைத்து நீங்களாகவே ஒரு அக்கௌண்ட் ஒன்று, ஒரு இணைய கணக்கு ஒன்று அப்போது உருவாக்கி நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு இப்போ இந்த வருடத்துக்கான டிக்ளரேஷனை வருகின்ற 20ஆம் தேதிக்கு பிறகு செய்யலாம். இது சம்பந்தமாக எப்படி அந்த கணக்கு உருவாக்குவது என்பதை நான் வந்து ஒரு தனி வீடியோவில் காணொலியில் கொடுக்கின்றேன். ஏன் வந்து இணையதளம் மூலமாக செய்கிறது வசதி என்று பார்த்தால், நீங்கள் செய்ததற்கான ஆதாரம் இருக்கும்.
அடுத்ததாக உங்களுடைய பழைய வருமான வரி படிவங்கள் அனைத்தையுமே நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணம் கட்டுவதாக இருந்தால், கட்ட வேண்டிய தேவை இருந்தால் இணையதளம் மூலமாகவே நீங்கள் கட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆகவே இலகுவான, வேகமாக செய்வதற்கு பல விஷயங்கள் வந்து இணையதளம் மூலமாக செய்வதுதான் நல்லது. அடுத்ததாக இந்த கொரோனா சம்பந்தப்பட்ட செய்திக்கு வரும்பொழுது, நீங்கள் வந்து இந்த படத்தில் ஒருவரை பார்க்குறீங்க. அவருடைய பேர் வந்து டிடியர் ஹவுல்ட். இவர் மர்சையில் ஒரு ஒரு மருத்துவமனையில் அந்த தொற்றுநோய் சம்பந்தப்பட்ட தொற்று வியாதிகள் பற்றி பரவுகின்ற அந்த கிருமிகளை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற அந்த மருத்துவமனையில் இவர் வந்து நிர்வாக அதிகாரியாக வேலை செய்கிறார். ஒரு ஆராய்ச்சி மருத்துவர். இவர் இந்த கொரோனா வைரஸ் பிரான்ஸில் ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்பு தீவிரமாக பரவ ஆரம்பித்த காலகட்டத்திலேயே மலேரியா நோய்க்கு கொடுக்கின்ற குளோரோக்கின் என்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தின பிளாக்கினில் என்ற ஒரு மருந்தை வந்து இவருடைய மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளுக்கு கொடுத்து அதில் வந்து 22 நோயாளிகள் வந்து குணப்படுத்தியிருக்கிறதா இவர் தெரிவித்தார். அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு வந்து 80 நோயாளிகள் இந்த மருந்தின் மூலமாக குணப்படுத்தியிருக்கிறதாகவும் இவர் தெரிவிச்சிருக்கிறார். இவருடைய இந்த குளோரோக்கின் இந்த சோதனை இந்த மருந்து முறையில் வந்து இப்போ பரவலாகவே வந்து பல மருத்துவர்கள் இந்த மருந்துகளை வந்து இந்த கொரோனா வைரஸுக்காக தீர்வாக கொடுக்கின்றார்கள். மற்றபடி வந்து இப்போ தமிழர்களில் வந்து இந்த மஞ்சள் பயன்படுத்துறது, மஞ்சள் நீரை வந்து வீட்டுக்குள்ளே தெளித்து வைக்கிறது, வீட்டுக்கு வெளியிலே தெளித்து வைக்கிறது, வேப்பிலை கட்டி வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள் வந்து செய்கிறாங்க. இதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படுறது. மஞ்சள், இந்த வேப்பிலை இதெல்லாமே கிருமிநாசி என்று நம்ம சமுதாயத்தில் வந்து நம்பப்படுகின்றது. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஆகவே இது போன்ற நம்பிக்கை இருப்பவர்கள் இதனால் வந்து கிருமி பற்றாது என்ற நம்பிக்கை ஒட்டாது என்ற நம்பிக்கை இருப்பவர்கள் வந்து கட்டாயமாக செய்யலாம். இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆகவே செய்யுங்கள். அதில் வந்து பிழை கிடையாது. இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு வருவது போன்று உங்களுக்கு தோன்றினால் நீங்கள் கட்டாயமாக மருத்துவரை தொடர்பு கொள்ளணும். இது வந்து மிக மிக அவசியமானது. அடுத்த கடைசி தகவலாக இந்த தொழில் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் கொடுப்பதாக அறிவித்த அந்த 1500 யூரோ நேற்றிலிருந்து அதற்கான விண்ணப்பங்களை நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். அந்த டிமாண்ட் பண்ணலாம். ஃபோன் சொலிதாரிட்டி, இது 1500 டிமாண்ட் ஃபோன் சொலிதாரிட்டி. இது வந்து நேற்றிலிருந்தே கேட்கலாம். என்னென்றால் அது வந்து நீங்கள் அந்த தொழில் நிறுவனம் நடத்துபவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை அலிமெண்டாசியோவோ, அவருடைய ரெஸ்டாரண்டாக இருந்தால் அவருடைய கடை வந்து மூடப்பட்டிருக்கும். அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட வருமான வரி கணக்குக்குள்ளே சென்று தான் இந்த டிமாண்டை அவர் செய்யணும். அதாவது அவருடைய கோந்தாபிள் வந்து அவருடைய தொழில் நிறுவனத்திற்கு என்று ஒரு ப்ரொஃபஷனல் வச்சிருப்பார். போல அதற்குள்ளே சென்று செய்யக்கூடாது. அந்த ஜெரோன் அவருடைய பர்டிகுலி அப்போக்கு அவர் வச்சிருக்கிற பர்டிகுலியோடு போய் அதில் வந்து தகவல்களை கொடுத்து பதிஞ்சால் அவர்களுக்கு வந்து அந்த 1500 யூரோ உதவி வந்து கொடுக்கப்படும். இது சம்பந்தமாக நிறைய ஒத்துழைப்பு தமிழர்கள் இருக்கிறாங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் அவர்களாக தனியாகவே வந்து தொழில் செய்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆம்போவுடைய இணையதளத்தில் அது சம்பந்தமான விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் என்னையும் தொடர்பு கொள்ளலாம். அது சம்பந்தமான விளக்கங்களை உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கின்றேன். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை வந்து யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். மெர்சி.